இல்லையா, அவருக்காக வச்சுட்டு போன அந்த இடம், அந்த சிலை தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய குலதெய்வம். சிலருக்கு பெண் குலதெய்வங்கள் இருக்கும். இதே சண்டேல ஒரு பெண் இந்த கூட்டத்தை காப்பாற்றுறதுக்காக உயிரை விட்டா அது பெண் குலதெய்வம். அப்போது நம்ம இன்னைக்கு இங்கே மனிதராக பிறக்கிறதுக்கு, இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு நம்ம முன்னோர்களை காப்பாற்றி உயிரை விட்ட அந்த மூலம், அந்த நம்ம இப்போ குலதெய்வமாக கும்பிடுறோம் இல்லையா, அந்த இறந்து போன ஒரு ஆத்மாதான காரணம். அப்போ நம்ம நன்றியோடு அவரை போய் நினைக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம குலதெய்வத்தை நோக்கி நம்ம வருஷம் வருஷம் போகணும், குலதெய்வத்துக்கு போய் படையல் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இதிலிருந்து வந்துச்சு. நன்றிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் பொழுதே அதிலோடு சேர்ந்து பணிவும் வந்துடும். நன்றியும் பணிவும் சேர்ற இடத்துல மரியாதை தன்னால் வந்துடும். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் இந்த 3 குணங்கள் மட்டும் இருந்தாலே அடுத்து நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிரும். அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் உன்னுடைய முதல்